ஒரு குழந்தைக்கு எப்போ முதல் உயிர் மூச்சு எப்போ வருது? ஒரு குழந்தை கருவா உண்டாகி அந்த கருவு படிப்படியா வளர்ந்து உறுப்புக்கெல்லாம் உருவாகி கண்ணு மூக்கு வாயெல்லாம் உருவாகி அந்த குழந்தை இதயமெல்லாம் இயங்கி வேலை செய்யுது. அப்ப இந்த இதயம் இயங்கிட்டு இருக்கும்போது அந்த கரு உள்ள இருக்கும்போது உயிரோடு இருக்குதா, இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உயிர் வருதா? அப்போ குழந்தை உள்ளுக்குள்ள இருக்குது போது அது சிசுவா தான் இருக்குது. எதனால சொல்றேன்னா, அந்த குழந்தை கருவா உள்ள இருக்கும்போது எல்லா உறுப்புகளும் உருவாயிருக்கு. பட் நுரையீரலும் பெருங்குடல் அப்படின்னா குடலும் இயங்காம தான் இருக்கு. அது இயங்காம இருந்தாலும் அந்த கருப்பையோடைய இயக்க திசை சுருங்கி விரியும் தன்மையினால நமக்கு ஹார்ட் பீட், இதயம் துடிக்குது, அந்த குழந்தை விளையாடுது, துள்ளி குதிக்குது, உள்ள தண்ணிக்குள்ளே துள்ளி குதிக்குது. இதெல்லாம் நடந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு பிறக்கும் போது அந்த குழந்தை வெளியே வந்து தலை வெளியே வந்த உடனேயும் அந்த நுரையீரலானது இந்த மூச்சு வெளியிருக்கிற மூச்சு காற்றான முதல் உயிர் மூச்சானது நுரையீரலை போய் ஆக்டிவேட் பண்ணி அது இருதயத்துல போய் அகிலங்களுடைய பதிவு, இந்த உலக பிரபஞ்சத்தோடைய பதிவை அந்த இருதயத்துல பதிய வைத்து விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடலை இயக்குது. குடலை இயக்கணும்னு என்ன ஆகும்? நமக்கு கழிவு வருது, நுரையீரல் இயங்க ஆரம்பிக்குது, மூச்சு ஆரம்பிக்குது, முதல்ல குழந்தை அழுக ஆரம்பிக்குது. அழுக ஆரம்பிச்சோடனே தான் நான் வெளியே வந்துட்டேன்னு குழந்தை நமக்கெல்லாம் சமைக்க கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ குழந்தையோடைய முதல் மூச்சு உயிர் மூச்சானது அந்த குழந்தை பிறந்த உடனே தான் வருதுங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூச்சு முதல் மூச்சு வந்ததுக்கு அப்புறம் அது நுரையீரல் இயங்கிட்டு தான் இருக்கும். எப்ப நிற்கும்? அந்த உயிரோடு இருக்க வரைக்கும் நிற்கும். எப்ப உயிர் நிக்குதோ அப்பதான் அந்த உயிர் மூச்சு வெளியே போகுது. அப்போ உயிருங்கிறது குழந்தை கருவில் இருக்கும்போது உயிரோட இல்லை, ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் வருது. தெரிஞ்சுக்கங்க.